அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கருங்கல்பாளையம் சந்தை விலை நிலவரமெல்லாம் எப்படி போகுதுங்க? இந்த வாரம் கொஞ்சம் வியாபாரம்லாம் கொஞ்சம் டல்லு தாங்க. எலெக்ஷன் டைம் ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் வியாபாரம் டல்லு தான். இந்த ஓரளவுக்கு மாடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம். ஓரளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க. என்ன ரீசனுக்காக டல்லா போகுதுங்க எலெக்ஷனுக்கு? எலெக்ஷன் அதை நம்ம சொன்னோம்னா வியாபாரம் கெட்டு போயிருங்க. அதனால நிறைய பேர் லாங்ல இருந்து வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் வரல வெளி ஸ்டேட்டு அவங்க எல்லாம் வரல. இன்னைக்கு வந்து எத்தனை மாடுகள் எடுத்திருக்கீங்க? எடுத்திருக்கோம் நிறைய. நீங்க வீடியோ எடுத்திருப்பீங்களா? வீடியோ தான் பேச மாட்டேங்கிறாங்களா யாருமே? எல்லாம் கூச்சப்படுறாங்க, கண்ணு பட்டுருங்கிறாங்க. அதனால குறிப்பிட்ட சில பேர் மட்டும் தான் எடுத்திருக்கிறோம். அது நிறைய பேர் நம்ம வீடியோல பேசுறதுக்கே முடியல. மாட்ட மட்டும் நம்ம எடுக்கணும், சரியா பேசுறதுக்கு இது இல்ல. சரி சரி. இருந்தாலும் நம்ம அவங்க பேசணும் இல்ல, நமக்கு வர்ற கஷ்டமா வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து எந்தெந்த ஏரியா போயிருக்கீங்க? மெட்ராஸ் தாண்டி பாடுறங்க. ரெட் ஹில்ஸுக்கு அந்த பக்கம் போயிருக்குங்க. சரி. அடுத்தது இன்னொன்று மெட்ராஸுக்கு அந்த பக்கம் இன்னொரு இது போயிருக்காங்க. அப்புறம் இங்கே வேலூர், திருவண்ணாமலை, ராஜபாளையம், அடுத்தது கரூர், சத்தியமங்கலம், நிறைய பேர் எடுத்திருக்காங்க. சத்தியமங்கலத்துக்காரரு கிட்டத்தட்ட இது 7வது மாடுங்களா? தெரியலைங்க. மூணாவது தடவை 4வது தடவை வந்திருக்காரு. ஆமா, அவரு சில மாடு தான் எடுத்திருக்காரு. கொண்டு வர மாடு எல்லாமே நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஷார்ட்ஸ்ல அதை போட்டு விட்டுறோம். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பட்ஜெட் லெவல்ல பார்த்தோம்னா என்ன ரேஞ்சில போயிட்டு இருக்கு? பட்ஜெட் எல்லாம் 45-40ல இருந்து 80-90 முடிய எடுத்திருக்கோம். 80-90 முடியும். இப்போ பழைய இப்போ டல்லா இருக்குங்கிறீங்க. பழைய ரேட்டுக்கு இப்பத்த ரேட்டுக்கு எப்படி விலைவாசியில எப்படி போகுது? இன்னைக்கு பாட்டு இல்லாதனால கராக்கி இல்ல, போட்டி இல்ல. அதனால கொஞ்சம் டல்லா தான் இருக்குது. அதனால ஓரளவுக்கு வாங்கியிருக்கோம். அது மாட்டுக்கு 20 ரூபா 30 ரூபா கம்மியா வாங்கின பேர் வாங்கியிருக்கோம். மாட்டுக்கு ஆவரேஜா 20 ரூபா 30 ரூபா கம்மியா வாங்கின பேர் வாங்கியிருக்கோம். சரி சரி சரி, ஓகே. அப்புறம் அதே மாதிரி இந்த வாரம் வந்து மாடு வளர்த்துறவங்களுக்கு என்னென்ன மாதிரி இது சொல்லலாம்னு இருக்கீங்க? நம்ம ஒன்னும் சொல்லிங்க. அவங்க கத்துக்கிட்டு வருது. நம்ம நல்லபடியா மாடு எடுத்துடலாம். நேர்ல வந்துட்டு யாரு டவுட்டா இருந்தா நம்ம கிட்ட கேட்கட்டும் சொல்லலாம். நம்ம பொதுவா நம்ம சொல்லிட்டு இருந்தேன் நம்ம. சரி சரி, ஓகேண்ணா. இப்போ நம்ம வாங்கின மாடெல்லாம் வீடியோல வரும் பாருங்க. கஸ்டமர் எல்லாம் பேசியிருப்பாங்க. மாட்டையெல்லாம் பாருங்க. சரி, மாடு வாங்குற மாதிரி இருந்தா எத்தனை மணிக்கு இங்க சந்தைக்கு வரணும்? ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துருக்கு. 3 மணிக்குள்ள வந்து 3 மணிக்கெல்லாம் வந்து. சரி சரி. இப்போ மாடு வாங்கினாவே பேசிக்கா எத்தனை மணி மட்டும் வெயிட் பண்ண வச்சு நீங்க அனுப்பிச்சு விடுவீங்க? அப்படி எல்லாம் இல்லைங்க. நாமளும் மாடு எடுக்கணும். சும்மா மாடு வாங்கினோமா பழக்கம் ஏற்றி விட்டோம்னாலும் அது நாளைக்கு ஏதோ ஒன்றா தெரியாது. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வச்சுதான் இப்போ செக் பண்ணி தான் ஏற்றுவோம். அப்புறம் அன்னைக்கு கூட ஒரு மாடு எல்லாம் கண்ணு போடாம தவளிச்சிச்சு. நம்ம பாட்டுக்கு ஏற்றி விட்டுருந்தா அவங்க போய் சிரமம் போட்டிருப்பாங்க. அது கொஞ்ச நேரம் கட்டி அது தவளிக்கிற பார்த்து நம்ம எல்லாம் எடுத்து விட்டோம். இல்லைன்னா அவங்க பாட்டு நேரத்துல வண்டி ஏற்றி விட்டு அப்புறம் அங்க போய் அவங்க வீட்டுல தடுமாறிட்டு அது வந்து லைவ்லயே போட்டிருப்போம். அது எப்படி எனக்கு தெரியும், நான் ஒன்னும் பாக்கல. அது அப்படி இதாகும். அதனால முன்னால எதுவும் செக் பண்ணிட்டு போய்க்க வேண்டியதுதான். அவ்வளவு மணிக்கணக்குல வரோம். இங்க ஒரு மணி நேரம் மணிக்கணக்குல வந்து வெயிட் பண்ணி போறது நல்லது. சரி சரி சரி, ஓகே. அப்ப மாடு வாங்குற மாதிரி இருந்தா 3 மணிக்கு இங்க சந்தைக்கு வந்துடணும். 2-3 மணிக்கெல்லாம் வந்துருங்க. வாங்க பாத்துக்கலாம். அது போக வேற பெருங்கூட்டு இருக்க ஹெச்எஃப் கடாரி கன்றுகள் கண்ணுக்குட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். நம்ம கிட்டே வேலை கம்மியில கண்ணுக்குட்டி எல்லாம் இப்போ இருக்குது. வேணாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி ஃபார்ம் வந்து வேற ஒரு பக்கம் ஷிஃப்ட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நம்மளுக்கு சினிமால ஆரம்பிச்சிருக்கிறோம் ஃபார்ம். இப்போ கண்ணுக்குட்டியெல்லாம் எல்லாம் அங்க இறக்கி இருக்கோம். மாடுகளும் எல்லாம் இது இறக்க போறோம். இப்போ கண்ணுக்குட்டிகள் இறக்கி இருக்கோம். மாடு வாங்குறவங்க கண்ணுக்குட்டி வேணுங்கிறவங்க நல்லா வாங்கிக்கலாம். அங்க இருந்து வாங்கிக்கலாம். மாடு இறக்கும். நீங்க எப்படி அங்க இருப்பீங்களா இங்க இருப்பீங்களா? 2 பக்கம் தான் இருப்போம். 2 பக்கம் இருப்பீங்க. ₹1 காயின் மாதிரி முன்னாடி இருப்போம் பின்னாடி இருப்போம். சுத்த வேண்டியதே. சரி சரி சரி, ஓகே. அப்ப கன்றுகள் வேணாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாங்கிக்கலாம். சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. அப்படியே உங்க நம்பர் கொடுத்துட்றோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு. சரி. அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து நம்ம கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்து 2 மாடு வாங்கியிருக்காங்க. ஒண்ணு வந்து இங்க இருக்கிற கிர்ரு கிராஸ்ல சேர்ற சினை மாடு. வடிகால் எல்லாமே நல்லா ஜம்முன் இருக்கு. அதுக்குள்ள அது வேற கூச்சப்படுதட்டு இருக்கு. இங்க ஜெர்சி கிராஸ்ல இருக்கிற கண்ணு மாடு. இந்த 2மே வந்து திருவண்ணாமலை ஏரியால இருந்து வந்து வாங்கியிருக்காங்க. அப்படியே அண்ணங்கிட்ட டீட்டெயில் கேட்டலாம். என்ன ரேஞ்சில் இருக்கு என்ன இதுன்னு. அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திடுங்க. எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேரு? என்னோட பேரு சதீஷ்குமார்ண்ணா. திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேண்ணா. சரிங்க. மணிகண்டன் கிட்ட காலை கேட்டிருந்தேன். இன்னைக்கு தானே வர சொல்லியிருந்தாரு. சரி. கிர்ரு கிராஸ் எடுத்திருக்கோம். செவல கண்ணு மாடு ஒண்ணு எடுத்திருக்கோம். இது இளம்பால் மாடுங்களா?
மூணாவது கண்ணுண்ணா. மூணாவது கண்ணு போட்ட எத்தனை நாள் இருக்குண்ணா? 4 நாள் ஆகுதுண்ணா. 4 நாள் ஆச்சு. இந்த மாடு வந்து பால் அளவு எத்தனை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க? 20 லிட்டர் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 20 லிட்டரு. ஆமாண்ணா. அந்த 20 லிட்டர் கொடுக்குன்னு இருக்காங்க. எப்படி உங்க ஏரியாவுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரா? ஆமாண்ணா, ஏற்கனவே ஆல்ரெடி வந்து எடுத்திருக்கோம் இவர்கிட்ட வந்து. இவர்கிட்ட வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்கோம். சரி. HF ஜாதி எடுத்திருக்கோம். எடுப்பாதனால தான் இப்போ வந்து அண்ணனுக்கு இது எடுத்திருக்கேன். இப்போ அண்ணனுக்கு வாங்கியிருக்கீங்க. HF உங்க இங்க எடுத்துட்டு போனேன்னு சொன்னீங்க. அது எப்படி இருக்கு? திருவண்ணாமலை ஏரியாவுக்கு செட் ஆகுதா? செட் ஆகுதுண்ணா. HF கிராஸ்ங்காட்டி பிரச்சனை இல்லை. HF கிராஸ்னால செட் ஆகுதுண்ணா. செட் ஆகுது. வீட்டோட வச்சிருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. எத்தனை லிட்டர் பால் அளவு கொடுக்குதுண்ணா? அது வந்து 20 லிட்டர் கொடுக்குதுண்ணா ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 20 லிட்டர். இவரு எடுக்கும்போது என்ன கொடுக்குன்னு சொன்னாரு? அவரு அதான் சொல்லி கொடுத்தாரு. 21, 20 சொல்லி கொடுத்தாரு சார். அதே அளவு வருது. அந்த அளவு வருதுண்ணா. ஒரு நாளைக்கு 20 லிட்டர், ஒரு நாளைக்கு 19 அப்படி வருதுண்ணா. அந்த ரேஞ்சுக்கு வருது. அந்த ரேஞ்சுக்கு வருது. இப்போ வெயில் கிளைமேட் எல்லாம் மாறுது. இந்த மாதிரி டைம்ல மாடுகளை எப்படி பராமரிக்கணுங்க? உங்க ஏரியாங்கள ஹீட் ஓவரா இருக்கு. ஹீட்னால நாங்க வந்து வெளியில எடுத்து போய் இந்த பயிர்களை மேய்ச்சா தான் ஹீட் நறதுனால நான் வந்து மரத்தடியிலே நெகல்லே கொட்டாய்க்கும் நயல்லே கத்தரிலே வச்சு நான் பராமரிச்சிருக்கேன். வெளியில பிச்சு மரத்து இல்லைண்ணா. கொட்டாய் விட்டு மரத்தடி விட்டு கொட்டாய். ஏன்னா எங்க இது வந்து வெயில் ஜாஸ்தி. வெயிலுக்கு போனா மாடு செட் ஆகாததுனால தெரிஞ்சேதான் வாங்கி எடுத்துட்டு போனாங்க. தெரிஞ்சாதான் எடுத்து போனோம். வெளியில மேய்ப்பு கிடையாது. எதோ இருந்தாலும் கை மராப்பறையிலே எடுத்தாந்து மாட்டுக்கு தீவனம் போடுவோம். சரி, அவ்வளவுதானா. அதை பத்தி மத்தனால மாட்டுக்கு அந்த எஃபெக்ட்னால வரதில்லை. என்னென்ன மாதிரி நோய்கள் வரும் வெயில் காலத்துல? வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா எங்க பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அம்மை நோயின்ட்டு வருது, அட்டாக் ஆகுது நிறைய மாட்டுக்கு. அந்த அதிக அட்டாக் அந்த அம்மை நோயிலே ஒரு 30 வகையான நோய் உருவாகுது. அம்மை நோயினாலே 30 வகையான நோய்னா ஏற்கனவே நான் பட்டிருக்கேன். என் மாட்டுலயே நான் 3 வகை நோய் பார்த்திருக்கேன். இப்போ ஒண்ணு நான் சின்ன கண்ணுலே பெரிய அம்மா நோயின்னு சொல்லிட்டு ஒண்ணு நல்லா சைஸ் போட்டுச்சு. சரி சரி. அதனால இந்த மாட்டுக்கு வராததுனால தனித்தனியா கட்டி வச்சிருந்து பராமரிக்கிறீங்க. ஆமா. இந்த அதாவது இதுக்கு வைக்க வேண்டிய பொருள் எதுக்குமே அதுக்கு வைக்க மாட்டேன். அது வைக்கிறது இல்ல. அதுக்குன்னு தனி ப்ராப்பர்ட்டி. அதாவது டப்பா கூட அதுக்கு யூஸ் பண்ண டப்பா அதுக்கு தான் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி மாட்டுல இருந்து தனியா வச்சுக்கணும். தனியா வச்சிருக்கணும்னா. சரி, வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னா? வர்றதுக்கு முன்னாடினா நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அது ஓப்பனிங் சின்னதா இருக்கும் போதே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. அது வேற எஃபெக்ட்னால நம்ம மாத்திரை மருந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது அதிகமாயிருது. நாட்டு மருந்து மட்டும் தான் நான் யூஸ் பண்ணணும். சரி சரி. நாட்டு மருந்து தான் யூஸ் பண்ணி நான் காப்பாத்திக்கலாம். எங்க நீட்டு காப்பாத்திடலாம். சரி, ஓகே. இப்ப இந்த மாடு வந்து எத்தனை ரூபா விலை கம்மியா முடிச்சு கொடுத்தாரு? இந்த மாட்டுல இது வந்து 18 ரூபா கம்மி இருக்காரு. சரியா? எப்படி அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குமா? ஒர்த்துண்ணா. ஏன்னா உங்க ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஜெர்சி கிராஸ் தான் செட் ஆகும். செட் ஆகும். பெரிய மாடு இருக்கு. ஏற்கனவே எங்க வீட்டுல 4 இருக்குது. சரி, 4 இருக்குது. பராமரிச்சு HF ஜாதி 1 இருக்குது, ஜெர்சி கிராஸ் 1 இருக்குது. ஜெர்சி கிராஸ்ல 2 இருக்குது, சிந்து ஜாதியில 1 இருக்குது. சிந்து ஜாதியில 1 இருக்கு. ஆமாண்ணா. சரி, ஓகேண்ணா. அப்படியே இந்த கிர்ரு கிராஸ் பத்தி பாத்தலாம். இது சென மாடுங்களா? ஆமாண்ணா, சென மாடுனா 2வது ஈத்துண்ணா. இது 2வது ஈத்து. பால் அளவுல எத்தனை சொல்லியிருக்காருங்க? இது 23 லிட்டர் சொல்லியிருக்காங்கண்ணா. மாட்டுக்காரு 23 சொன்னாரு. மணிகண்டன் எனக்கு வாங்கி கொடுத்தது வந்து 20 லிட்டர் மினிமம் 20 லிட்டர் ஆகலாம், கம்மியாகலாம். அது கம்மியாகலாம். அதனால மினிமம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்திருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு கிரு கிராஸ்ல. ஆமா, இதே பார்க்கலாம். ஆனா மனசுக்கு சரின்னு பட்டுச்சு, எடுத்துட்டேன். புல் செவலையில் இருக்கு. நல்ல மொட்டை மாடு. ஆமாண்ணா, மொட்டை மாடுண்ணா. சரி, இது வந்து சராசரி என்ன விலை கம்மி முடிச்சு கொடுத்துருக்காரு? 14 ரூபா கம்மி இருக்கு. ஆமாண்ணா. சரி, ஓகே. இப்ப இந்த மாதிரி மாடுகள் வாங்கினாலும் உங்க ஏரியாக்கு அடாப்ட் ஆகும். இது அடாப்ட் ஆகணும். இது வந்து வெயிலுக்கு மழைக்கு எல்லாம் தாங்குற மாடுன்றதுனால தைரியமா எடுத்து கொடுத்துருக்காரு. நாங்களும் தைரியமா எடுத்துட்டு இருக்கோம். சரி சரி. அதனால இதுன்ற பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாதுண்ணா. சரிண்ணா. இப்ப வந்து இங்க இருந்து கொண்டு போறீங்க, வண்டி வாகனம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரா? அது ரெடி பண்ணி கொடுத்துறாருண்ணா. ரெடி பண்ணி அதுக்கு நான் வாங்கிட்டு போறதுக்கு அவரே ரெடி பண்ணி அவரே கொடுத்துட்டாரு. சரி, ஏற்கனவே இவர்கிட்ட எடுத்திருக்கேன் நீங்க? ஆமாண்ணா. அப்ப எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் மாடல குறையீது இருந்ததா? அதுக்கு ஏதாச்சும்? இல்லண்ணா, அப்படி ஏதாச்சும் இருந்ததுனால கான்டாக்ட் பண்ணோன்னு ரெஸ்பான்ஸ் எப்படி? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா உடனே இவர் ரெஸ்பான்சிபிள் பண்ணிடுறாரு. போன் பண்ண உடனே இதை செய்யுங்க அதை செய்யணும் கரெக்டா சொல்லிடுறோம். நாங்க அடுத்த மாதிரி நாங்க செஞ்சுக்கிறோம். சரி சரி. அதனால எந்த ப்ராப்ளம் எனக்கு மனசுக்கு பிடிச்சதுனாலதான் நான் இவர்கிட்ட மணிகண்டன் கிட்ட நான் மாடு எடுக்கிறேன். மாடு எடுக்கிறீங்க? ஆமாண்ணா. சரி, இப்ப வந்து திருவண்ணாமலையில எல்லாமே பண்ற ஒரு சின்ன தப்பு பண்ணுவாங்க, கஞ்சி காய்ச்சி ஊத்துவாங்க. அது நிறைய பேர் பண்றாங்கண்ணா. எங்க ஊர்ல அது மாதிரி நிறைய பேர் செய்யறாங்க. அதை நான் வச்சுக்கிறது இல்ல. ஏன்னா எனக்கு செய்யற கவர்மெண்ட் டாக்டர் ஒரே வார்த்தை தீர்த்து சொல்லிட்டாரு, கஞ்சின்றது மாட்டு கிட்ட காமிக்காதீங்க,
உங்களால முடிஞ்ச அளவுக்கு மாட்டுக்கு நல்ல பொருளா தீவனம் வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கஞ்சி வைக்கிறது கிடையாது. அரிசி கஞ்சி வைக்கிறது இல்ல. அரிசி கஞ்சி வைக்கிறது என்ன காரணத்தினால அரிசி கஞ்சி வைக்கிறாங்க? அரிசி கஞ்சி வந்து பால் நல்லா கறக்கும்ன்றதுனால நிறைய பேர் வைக்கிறாங்க. சரி. 100% வைக்கிறாங்க. பால் கறக்கும்ன்றதுனால அது பின்னாடி வர ஆபத்து அவங்க யாரும் அதை கண்டுக்க மாட்டேன்றாங்க. அது சாப்பிடறதுனால, அரிசி கஞ்சி சாப்பிடறதுனால என்னென்ன ஃபால்ட் ஆகுது? மாட்டுக்கு வந்து ஹெவி சூட்டுனால காம்பு ப்ராப்ளம் ஆகுதுண்ணா. காம்பு வந்து புள்ளியா ஆகி புண்ணாகிறது. காம்பு புண்ணாகுது, அந்த ஒரு ஃபால்ட் வருது. ஹெவி சூட்னால மாட்டுக்கு ரத்தம் மட்டும் சில மாட்டுக்கு கழிஞ்சிருக்குது. சரி சரி. அது பார்த்துருக்கேன், மற்றபடி தெரியலண்ணா. உங்க அனுபவத்துல என் அனுபவத்துல நான் பார்த்துருக்கேன். அதனால எங்களுக்கு கவர்மெண்ட் டாக்டர் வந்து இது ஒரே வாரத்துக்கு அரிசி கஞ்சி வரைக்கும் மாட்டுக்கிட்ட எடுத்துட்டு வராதுன்றதுனால அதை நான் எடுத்துட்டு வரதில்லண்ணா. எடுத்துட்டே வர்றது இல்லை. நான் யூஸ் பண்றது குச்சி தீவனம், தவிடு, இது புண்ணாக்கு புண்ணாக்கு யூஸ் பண்றேன்னா. இப்போ பயிர்ல இருந்த வரைக்கும் தீவனம் தான், அவ்வளவுதாண்ணா. வைக்கல் போடுறேன், அவ்வளவுதான். சரி சரி சரி. இப்போ வந்து பால் அளவுல வந்து ஃபேட் அதிகமா கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கலாங்க? ஆனா நான் கொடுக்கற தீவனத்தை வந்து 8ஆம் நம்பர் தீவனத்துல நான் கொடுக்குறேண்ணா. நான் அவ்வளவுதானா, என் தோட்டத்துல நான் தான் வச்சிருக்கேன். சரி சரி. 8ஆம் நம்பர் தீவனம். ஆமாண்ணா, நேப்பியர். 8ஆம் நம்பர் நேப்பியர். ஆமா, அதான் நான் வச்சிருக்கேன். முதல்ல வந்து வேற என்ன கொடுத்துட்டு இருந்தீங்க? அது கொடுக்குறங்காட்டி என்ன டிஃபரெண்ட் தெரியுது? முதல்ல நான் எதுவும் கொடுக்கலண்ணா. அப்ப வந்து இந்த பில்லுன்னு சொல்லுவாங்க, அதை தான் கொடுத்துட்டு வந்தோம். என் தோட்டம் நான் அறுபத்துல இருந்து அதான் வச்சிருந்தேன், நேப்பியர் தான் வச்சிருந்தேன். மத்தபடி நான் வேற எதுவும் கொடுக்கறதில்ல. வேற எதுவும் அது கொடுக்குறங்காட்டி ஃபேட் அதிகமா கிடைக்குது. ஃபேட் அதிகமா கிடைக்குதுண்ணா. சரி, ஓகே. நான் கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க. மேலும் அடுத்த தடவை மாடு வாங்குற வரும்போது இந்த மாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. இவரு கேரக்டரேஷன் எப்படி இருக்கு? ஜாலியான கேரக்டர், நேர்மை நாயகன். நேர்மையா இருக்காரு. யாருக்கும் எந்த குறை வைக்கிறது இல்ல. அவர் சொன்ன சொல்லு கரெக்டா இருக்குது. அதே மாதிரி அவர் சொன்னார்னா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க நடந்துக்கணும். சரி சரி. அதனால நேர்மை நாயகன். சரி, இப்போ திருவண்ணாமலையில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அங்க எத்தனையோ சந்தைகள் இருக்கு, அங்க இருந்து இங்க வர மட்டும். ஆமாண்ணா. அங்க இருக்கிற சந்தைகளுக்கு இந்த கருங்கல்பாளைய சந்தைக்கு என்ன வித்தியாசம்? இதை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? அப்படின்றதுலாம் அங்க ஒண்ணும் கிடையாதுண்ணா. அங்க பாத்தீங்கன்னா எங்க சந்தைக்குன்னு பாத்தீங்கன்னா 10 மாடு 20 மாடு வரும். இங்க வந்தோம்னா நம்மளுக்கு பிடிச்ச மாடு பார்த்து எடுத்துக்கலாம்ண்ணா. பிடிச்ச மாடு பிடிச்ச பட்ஜெட்லயே எடுத்துக்கலாம். ஆமா, பிடிச்ச பட்ஜெட் எடுத்துக்கலாம். இங்க பட்ஜெட்டும் கம்மியா இருக்குது, பட்ஜெட்டை பார்த்து எடுத்துக்கலாம். சரி. இவரு வந்து மாட்டு வாங்கி தராரு. ஆமாண்ணா. கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப இதுக்கு கொடுத்துருக்காருண்ணா. இந்த மாட்டுக்கு கொடுத்துருக்காரு. 20 லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கல அப்படின்னா நீங்க கொடுத்துருங்க, ரிட்டர்ன் எத்தாந்து என்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த மாட்டுக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு. ஆமாண்ணா. அந்த மாட்டுக்கு இல்லண்ணா. அந்த மாட்டுக்கு கறக்கன்ற நம்பிக்கையில வாங்கியிருக்கணும். அது நானா விருப்பப்பட்டு வாங்கணும். அது நானா கறக்கும் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு வேணா கேரண்டி கொடுத்துருக்காரு. ஆமா. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க. எப்படி இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும், செக் பண்ணி பார்த்தா மாடு அனுப்புவாங்க. பரவாயில்லண்ணா. சாப்பிட்டு வந்தீங்களா இல்லையா? சாப்பிட்டாச்சுண்ணா. சரி, ஓகே. அப்படியே ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் நன்றிண்ணா. ரொம்ப நன்றி.